நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன், நீங்கள் சிந்திங்க. உங்களை நீங்கள் எதை வைத்து அடையாளம் காணுகிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்களை வைத்து. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, நான் டாக்டர். நான் டாக்டருங்கிறது உண்மையா எண்ணமா? உண்மை இல்லையா? அவன் டாக்டர் தானே, எம்பிபிஎஸ் எம்டி. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நாம் சிந்திக்க ஆரம்பித்தாதான் உண்மையில் எது நான் என்று கண்டுபிடிக்க முடியும். இந்த நானை கண்டுபிடிச்சான்னா கண்டுபிடிக்கல என்னன்னா, அப்போ நீங்கள் பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். உண்மையான நான் எது என்று தெரியலன்னு சொன்னால் உங்கள் வாக்கிய பொய்யாயிடும். துன்பம் ஒரு பொய், இன்பம் ஒரு பொய். இந்த உலகமே மாயா, வாழ்வே மாயா. மாயானா இலூஷன், கற்பனை, இல்லை இருக்கதாக நினைக்கிறோம். அதோ நீர், காணல் நீர் இருப்பதாக பார்க்குறோம், ஆனால் காணல் நீர் இல்லை, தாகத்துக்கு ஆகாது. அவர் நான் என்பது வெறும் காணல் நீர். இங்கே தனியாக உட்கார்ந்து இது பேர் விசாரணை மார்க்கம். ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் சொன்ன மாதிரி ரமண மகர்ஷியுடையது விசாரணை மார்க்கம். விசாரணை என்ன? எது நான் என்று விசாரிக்கிறோம். யார்கிட்ட? உங்கள் மனசில் விசாரிக்கிறோம், எது நான். உடனே மனம் சொல்லுது நான் ராதாகிருஷ்ணன். உடனே அதுக்கு சொல்கிறோம், ராதாகிருஷ்ணங்கிறது என் பேர் தானே, நான் இல்லையே, எனக்குள்ளேயே. நான் பைத்தியார மாதிரி தனியாக உட்காந்து பேசலன்னு வச்சுடுங்களேன். ராதாகிருஷ்ணன் என் பேர் தானே, நான் இல்லையே. அப்படியா? உடனே மனம் சொல்லுது நீ வியாபாரி. நான் உடனே சொல்ல, வியாபாரங்கிறது என் தொழில் தானே, அது நான் இல்லையே. ஓ அப்படி சொல்கிறியோ. நீ நாவலூர்காரன், அது என் முகவரி, நான் இல்லையே. சரி, அப்போ நீ ஒரு பேராசிரியர், அது என்னுடைய ஒரு பொறுப்பு, அது நான் இல்லையே. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? விசாரிக்கிறீங்க. போலீஸ்காரன் திருடன் விசாரிக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டாக பிரிஞ்சுக்கிடும். உங்கள் மைண்டை என்ன பண்ணிக்கிடணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த பழைய சினிமாவில் ஒன்று அப்படியே வரும். ஜெமினி கணேசன் நிற்பான், இன்னொரு ஜெமினி கணேசன் வருவான், பார்த்து 2 பேரும் பேசுவான். அது யார்? மனசாட்சி. அப்போ நீங்கள் ரெண்டாக பிரிஞ்சுட்டு கேள்வி நீங்களே கேட்கணும், பதில் நீங்களே சொல்லணும். விசாரணை, உங்களே நீங்கள் விசாரிக்கிறீங்க. என்கொயர். நீ ராதாகிருஷ்ணன் தானே? ஒரு நான் சொல்கிறேன், நான் இல்லை, அந்த இன்னொரு மனம் சொல்லுது இல்லை இல்லை அது என் பேர். நீ நார்மல் தானே? இல்லை இல்லை அது என் ஊர். நீ வியாபாரி தானே? இல்லை இல்லை அது என் தொழில். அப்போ பாருங்க, அது ஒன்று சொல்லுது, இன்னொன்று அதை மறுக்குது. நீ இதுதான் ஒன்று சொல்லுது, இன்னொரு மனம் என்ன சொல்லுது? மறுக்குது. இப்படியே உங்களை மறுத்து மறுத்து வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்குது கேள்வி இல்லை, உங்களுக்கு மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன இருக்கும்? நீங்கள் ட்ரை பண்ணு, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. பதில் சொல்கிறாங்க, சொன்னால் தப்பு. அது உங்களுடைய புத்தி, அறிவு, இரவல் வாங்கின அறிவு. நீங்கள் வச்சிருக்கிற அறிவு எல்லாமே உங்கள் அறிவு இல்லை, கற்று பெற்ற அறிவு. கல்லாது ஒரு அறிவு உள்ளே இருக்கு, அது இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல. இப்போ இதெல்லாம் மறுக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் யார்கிட்ட போனாலும் நீங்கள் உங்களை எப்படி அறிமுகப்படுத்துறீங்க? என் பேர் பாமா, செல்வினுக்கு மனைவி, ஸ்கூலில் டீச்சரு, ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்துறீங்க. நீங்கள் எதை சொல்லி அறிமுகப்படுத்துறீங்க? ஒரு அடையாளங்களை சொல்கிறீங்க. உங்களை சொல்லவே இல்லை. உங்களுடைய அடையாளங்கள், ஐடென்டிட்டி பாக்கெட்டில் வச்சுருக்குமா? கொடுத்து காட்டு, இதுதான் நான். அதில் என்னெல்லாமோ எழுதியிருக்கு, அதான் நான். அது என்னுடைய அடையாளங்கள். அடையாளங்கள் எப்படி நானாக இருக்க முடியும்? அடையாளங்கள் எப்படி நானாக இருக்க முடியும்? இந்த அடையாளங்களெல்லாம் கழிச்சிட்டு எது நான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கழிச்சு பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி. எதெல்லாம் வைத்து உங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ, அறிவிக்கின்றீர்களோ, நல்லா கவனிக்கணும். எதையெல்லாம் வைத்து உங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ, பிறரிடம் அறிவிக்கின்றீர்களோ, அதெல்லாம் அடையாளங்கள். அது நான் அல்ல, அடையாளங்கள் நான் அல்லன்னு அப்படியே கழித்து 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 அடையாளங்களே இல்லாத இடத்துக்கு வந்து நீங்கள் யாருன்னு இப்போ பாருங்க.
கண்ண முடிப்பார். அப்படி நான் சொல்ற ஒரு ஆளு இல்லை. நோ ஐடென்டிட்டி. ஆனால் கடைசியில் என்ன மிஞ்சுது? ஒரு உணர்வு மட்டும் இருக்கு. அந்த உணர்வுக்கு நாம ரூபங்கள் இல்லை. நாமம் பெயர் இல்லை, ரூபமும் இல்லை. அப்படியானா யாருக்கு துன்பம்? துன்பம் இல்லை. நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த நான் எதுன்னு தேடி படிக்கணும். கிடைக்கவே செய்யாது. ஏன் கிடைக்கலன்னா அப்படி ஒன்று இல்லை.